7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் உயிர் வந்திருக்கு மனோ. என் இது இப்போ மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சிருக்க. ரிஷியனா, நீங்க நெருப்பு கூட விளையாடுறீங்கன்னு மறந்துடாதீங்க. அந்த அனுஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு குழந்தை இருக்கு, புருஷன் இருக்கான். அவளோட வாழ்க்கையில முன்னேறி போயிட்டா. இல்ல, அவ இப்பவே என் கூட தான் இருக்கா. அவ எங்கேயும் போகல. அண்ணா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரி, நீ கிளம்பு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிளம்பு, போ. குட் நைட். ஐ லவ் யூ. குட் நைட். குட் நைட். மனோ எதுக்காக எப்பவுமே இந்த மாதிரி பேசுறான்? இன்னைக்கு நானே என் கண்ணால பார்த்தா அவ என்ன எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு அது அவ முழுசா எனக்குள்ள வந்த மாதிரி பார்த்தா. அவ என்ன பார்க்கும்போது அவ தன்னை தானே மறந்துட்டா. வீட்டுக்கு போகணுங்கிறத மறந்துட்டா. நான் அவளை டிராப் பண்ணியும் அவ இறங்காம கார்ல இருந்தா. அவ எதையும் இழந்த மாதிரி ஃபீல் பண்ணா. நான் வீடு வந்துருச்சு இறங்குன்னு சொன்ன. அவ இறங்கி என்ன ஒரு நிமிஷம் பார்த்து, அனுஜா வீடு வந்துருச்சு அப்படின்னா நான் தடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டிருக்கா. ரிஷி, நீ அவளை மறுபடியும் போக விட்டுருக்கா. நான் இப்பயும் அனுஜாக்கு கால் பண்ணி அவளுக்கு சாரி சொல்ல போறேன். திரும்ப வீட்டுக்கு வர சொல்ல போறேன். ரிஷியோட நம்பர். அனுஜா போன் ஏன் எடுக்க மாட்டா? என்னாச்சு? இல்லண்ணா, அதாவது அது அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ ஃபோன் அட்டன் பண்ணல. அதான் சேனல் வழியே வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, நான் உனக்கு கால் பண்ண அப்ப நீ எடுக்கல. அதான் நான் பயந்துட்டேன். உனக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாம அதான் உன்னை பார்க்க வந்தா. ஆனால் டோர் க்ளோஸாக இருந்தது. அதான் நான் ஏணி மேலே ஏறி ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நீ இங்கேருந்து போயிடு. ஏன்? இங்கேருந்து போ. ஓ, ஓகே. ஐம் ரியலி சாரி. ஓகே, நான் அந்த ஃபைல் எழுதுனது தப்பு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதால எனக்கு தெரியல. அடுத்த வாட்டி நான் உனக்கு நேர்லயே பார்க்கும்போது சொல்லிடுறேன். போறியா ப்ளீஸ்?
எதுக்காக போ சொல்ற அனுஜா? என்ன நம்மளோடது 16-17 வயசு காதல் ஒண்ணு கிடையாது ரிஷி. இன்னைக்கு கோவப்பட்டோம்னா நாளைக்கு சமாதானம் ஆகிறதுக்கு. இப்ப நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே மாறிடுச்சு. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு. அதுக்கு நீ உன் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மனசை கண்டிப்பா காயப்படுத்த முடியாது. ஒருத்தர் என் மனசை காயப்படுத்துற மாதிரி எனக்கு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி உனக்கும் குடும்பம் இருக்குன்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன் அனுஜா. ஆனா இன்னைக்கும் நாம ஒருத்தரோட ஒருத்தர் மனசுல இருக்கோம். இல்லன்னு மட்டும் சொல்லாத. அது நான் உன் கண்ணில் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி என் கண்ணி அந்த காதல் தெரியுதா? அது உனக்கும் நல்லா தெரியும் அனுஜா. ரிஷி, இது தப்பு. இது காதல் அனுஜா. எது காதல்? ரெண்டு பேர் எப்போ ஒன்னா சந்திச்சாலும் சரி, அந்த நேரத்துல எப்படியாவது நமக்கு சண்டை வந்தே தீரும். நம்ம காதல் உறவுல இருக்கும்போது அதுல நம்பிக்கை இல்லை. நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கூட கொடுப்போம்னு சொல்லிப்போம். ஆனா எதிரில வந்தா ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க முடியாது. எது காதல்? இது சத்தியத்தோட காதல் அனுஜா. இது ஜென்ம ஜென்மத்தோட காதல். நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு அடிபட்டாலும் இன்னொருத்தருக்கு அது வலிக்கும் அனுஜா. அது அந்த வலியை உணர வைக்கிற காதல் அனுஜா. நீ தானே ஒரு தடவை ஸ்கூல்ல அன்னைக்கு தீவிரவாதிங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தின. ஒவ்வொரு தடவையும் உன்னோட உயிரை பண வச்சு என்னோட உயிரை நீ காப்பாத்திருக்க அனுஜா. இதுதான் உண்மை. நீ என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்க. காதல்ல ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கிற இந்த காதல் இருக்கே, நாமளும் இந்த மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்கிற இந்த காதல் தான் உண்மையான காதல். இது உண்மையான காதல் அனுஜா. அந்த மாதிரி எல்லாம் காதலிக்கவே முடியாது. காதலிச்சு பாரு. நீ வாழ்க்கையை உணர்றதுக்காக, வாழ்றதுக்கான அர்த்தம் கிடைச்சிடும். ப்ளீஸ். என்னோட வாழ்க்கையில இப்ப உனக்கு எந்த இடமும் இல்ல ரிஷி. அனுஜா, நான் இல்லாம உனக்கு வாழ்க்கையே கிடையாது. நீ வாழ்ற மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருக்க, அது நல்லாவே தெரியுதா? நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன். 7 வருஷமா நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் கூட நான் நிம்மதியா தான் வாழ்வேன். போய் சொல்ற. உன் கண்ணில் நல்லா தெரியுது, நீ போய் சொல்ற. இங்க பாரு அனுஜா. ரிஷி, என்ன தொடாத. என்ன தொடறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்ப யாருக்கு உரிமை இருக்க? யாருக்கு சொல்லு? நீயும் நானும் ஒரு உயிரா இருக்கும். நமக்குள்ள யாருமே வர முடியாது. அந்த அந்த அவன் பேர் என்ன? அபிஷேக். அவன் கூட வர முடியாது. நீ அவரோட பேரை கூட சொல்லாத ரிஷி. ஏன் ஏன் அனுஜா? ஏன்னா நான் அவரை ரொம்பவே மதிக்கிறேன். அவர் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசுறத என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. சரி, மரியாதை தானே. நாம ரெண்டு பேரும் வாழ்க்கை பூரா அவருக்கு நல்ல நல்ல மரியாதை கொடுக்கலாம். ஓகே? ஆனா நீ என்ன மட்டும் தான் காதலிக்கிற அனுஜா. என்னால உன்னை காதலிக்க முடியாது ரிஷி. ஏன் காதலிக்க முடியாது? அப்ப இதெல்லாமே என்னது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அனுஜா? என்ன அர்த்தம்னு நீயே சொல்லு. நான் உன்னை கால் பண்ண சொல்லலையே, நீ தான் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க. நானா உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பல, நீ தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. நான் வீட்டுக்கு உன்னை கூப்பிடவே இல்லை. ஆனா இந்த வீட்டுக்கு நீயே தான் வந்துகிட்டு இருக்க. ஏன்?
அதனால இதையும் நீயே சொல்லிடு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் காதல் அனுஜா. இதான் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ அந்த காதலை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிற. நீயே என்ன காதலிக்கிற, நானும் உன்னை காதலிக்கிறேன். அப்புறம் நீ இப்பவும் என்ன காதலிச்சிட்டு இருக்க. அதுக்கான சாட்சியம் இருக்க. இந்த 7 வருஷத்துல எதுவும் மாறல. உன்னோட ஃபீலிங்ஸும் மாறல, எதுவும் மாறல. எப்படின்னு தெரியுமா? நீ இன்னைக்கும் நான் கொடுத்த கொலுசை காலில் போட்டுட்டு இருக்க. உனக்கு தெரியாதா? காதலை மறைக்க முடியாதா? நீயே பாரு. கொலுசேங்க? நான் எந்த கொலுசையும் போட்டுக்கல. ஆனா அங்க வாஷ்ரூம்ல அது உன்னோட பிரமை. இப்பெல்லாம் நீ ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துற. உன்னை யார் இந்த விஷயத்தெல்லாம் இவ்ளோ பெருசா எடுத்துக்க சொல்றது? இங்க உன்னை யார் கூப்பிட்டாங்க? நீயே தானே வந்த. நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருந்தா நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு வேற சொல்றேன்ல. ஓகே. நான் கடைசி தடவை கேட்கிறேன். இந்த 7 வருஷத்துல உனக்கு நான் ஒரு தடவை கூட ஞாபகத்துல வரலையா? இல்ல. ப்ளீஸ் போயிடு. உன்னை பார்த்தேன்னா நான் ரொம்பவே பலகீனமாயிடுறேன். நான் அந்த மாதிரி ஆக விரும்பல. என் குழந்தைக்காக நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நட்சத்ரா ப்ளீஸ். பாரு கொஞ்சம் தான். லாஸ்ட் பைட் ப்ளீஸ். சாப்பிடு நட்சத்ரா. வேண்டாம் மம்மி. லாஸ்ட் பைட். மேம் சாரோட ஃபோன். அப்பாவோட ஃபோனா? நானும் டாடி கிட்ட பேசுறேன், கொடுங்க. சரி நட்சத்ரா வீடியோ காலிங். இத பிரஸ் பண்ணு. இப்ப பேசு. டாடி. ஏய் பிரின்சஸ், எப்படி இருக்கடா? டாடி, உங்க பொண்ணோட உயிர் ஆபத்துல இருக்கு. நான் வேணான்னு சொன்னாலும் எனக்கு ஊட்டி கொல்றாங்க மம்மி. பாருங்க டாடி, மம்மி என்ன முறைச்சு பாக்குறாங்க. விடுறா, முறைச்சிட்டு போகட்டும். உங்க அம்மாவை பார்த்து இங்க யாரும் பயப்பட போறதில்ல. யாரும் பயப்பட போறதில்ல. நீ நட்சத்திராவை ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. உன்னோட இந்த செல்லத்தினாலதான் அவ என்னோட பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. எப்போ எது சொன்னாலும் என்ன பிளாக்மெயில் பண்றா. அப்புறம் சாப்பாடு சாப்பிடவே மாட்டேங்கிறா. அம்மா பொய் தானே சொல்றாங்க நட்சத்திரா? ஆமாப்பா, மம்மி பொய் சொல்றாங்க. சரி ஓகே, நீ ஒண்ணு பண்ணு. ஏன் எதிரில சாப்பாடு சாப்பிடு. அதுக்கப்புறம் அம்மா எப்படி பொய் சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஓகே டாடி, உங்க முன்னாடியே நான் ஃபினிஷ் பண்றேன். ஓகே ஸ்டாச்சு. பாத்தீங்களா டாடி, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எஸ், வெரி குட். மம்மி நான் விளையாட போறேன். ஓகே சரி வா, நான் உன்னை இறக்கி விடுறேன். வா. குட் கேர்ள். தேங்க்யூ சோ மச். அவன் என் பேச்சை இப்ப சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறா. சரி இங்க பாரு அனுஜா, அந்த ரிஷி இருக்கான்ல, அவன் 1 நம்பர் சீட்டர். ஏ இப்போ அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணல அவன்? துரோகம். நான் லண்டன்ல இருந்தா அவன் என்ன வேணாலும் பண்ண நினைச்சிட்டு இருக்கான். ஆனா என்கிட்ட நீ இருக்கேங்கிற விஷயம் அவனுக்கு இன்னும் தெரியாது. நீ இப்ப எனக்கு பதிலா அவனோட ஆபீஸ்க்கு போகணும். நானா? என்னால இது கண்டிப்பா முடியாது. நான் போக மாட்டேன். நான் கண்டிப்பா போக மாட்டேன். நீ ஏன் அவனோட ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ற? ஏன்னா உனக்கும் அவனை சுத்தமா பிடிக்காது, ரைட்? ஆமா. ஆனா அப்படி இல்லம்மா. நீ நம்மளோட பிசினஸ், நம்மளோட ஆபீஸ்க்காக நீ அவனோட ஆபீஸ்க்கு கண்டிப்பா போயே ஆகணும், புரிஞ்சுக்கோ. இங்க பாரு விஷயக்கு எனக்கு
இங்க நிறைய வேலை இருக்கு. நான் நட்சத்திராவை பாத்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. ஏய் அதுக்கு தான் வினோத் சமீர் இருக்காங்க. அது இல்லாம 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேற இருக்காங்கல்ல. வேணா இன்னும் நிறைய பேரை அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ கண்டிப்பா அங்க ஆபீஸ் போகணும். நீ ரிஷி கிட்ட கண்டிப்பா போகணும். அதுவும் என்னோட மனைவியா. ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றான்ல. இப்ப நீ போய் அவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடு. ஏய் ப்ளீஸ் அனுஜா, நான் என்ன பண்ண சொல்றேன்? உன் காலை பிடிக்கணுமா? எனக்கு ஒரு ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுதுமா. சரி, நான் போறேன். தேங்க் யூ so much யா. இப்படி தானே இருக்கணும். இப்பாரு பேப்பர் ஒர்க்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்ம ஏதாவது கொஞ்சம் சொதப்புனா கூட அவன் நம்மளை ஏமாத்திடுவான். அதனால தான் நான் சொல்றேன். இனிமே அவரால ஏமாத்த முடியாது. ஹே கோஸ் ஏமாத்த முடியாதுப்பா. இப்படி தான் இருக்கணும். சரி ஓகே, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, பொண்ணையும் பாத்துக்கோ. நான் அப்புறம் பேசுறேன். ஓகே ரிஷனா இன்னமா தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்கண்ணா. தூங்க விடு மனோ. அட எந்திரிங்கண்ணா எந்திரிங்கண்ணா. இன்னைக்கு சண்டே இல்ல, எந்திரிங்க. அட Come on. மனோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தூங்க விட. நான் இப்ப யாரையும் சந்திக்க விரும்பல, யார்கிட்டயும் பேசவும் விரும்பல. தானியாக்க இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. சோ என்ன தூங்க விட. ஐயோ கமான்ண்ணா. நேத்து நான் பேசுனதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வாய முட. ரொம்ப அதிகமா பேசிட போதும். இப்ப நீ ரூமுக்கு போக போறியா இல்ல எங்க உட்கார்ந்து இருக்க போறியா? அண்ணா. ஆபீஸ்க்கு போனா ரிஷி எப்பவுமே ஏன் எதிரிலே இருப்பான். எந்த கடந்த காலத்துக்கிட்ட இருந்து நான் நட்சத்திராவை தள்ளி வைக்கணும்னு நினைச்சேனோ, இன்னைக்கு அதுவே என் எதிரில வந்து நிக்குது. என்னாச்சு மம்மி? யாராவது உங்களை திட்டினாங்களா? என்கிட்ட சொல்லுங்க, நான் இப்பவே போய் அவங்க கையை உடைச்சிடுறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. மம்மி சொல்லுங்க, இல்லைன்னா நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். நீங்க வா வா, அப்படியே வந்து அம்மா கிட்ட உட்காரு. என்னன்னா, அம்மா வந்து ஒரு கதை படிச்சேன். அந்த கதையை படிச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எனக்கு கதை புரியவே இல்லை. அதான் நான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட சொல்லுங்க, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி நான் சொல்றேன். சரி ஓகே, நான் உனக்கு அந்த கதையை சொல்றேன். ஒரு பிரின்சஸ் இருக்கா. ஒரு சின்ன கிராமத்துல இருந்தா. அதுக்கப்புறம் அவள் நகரத்துக்கு வந்ததும் அவளுக்கு அங்க எதுவுமே தெரியல. அங்கதான் அவளுக்கு ஒரு பிரின்ஸ் கிடைச்சாரு. மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மாதிரியா? இல்ல, அவரை விட ரொம்ப ஹேண்ட்ஸம். மம்மி, அவரை விட ஹேண்ட்ஸமா யாராலையும் இருக்க முடியாது. சரி ஓகே, அவரை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் அந்த பிரின்சஸ்க்கு கிடைச்சாரு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் பிரின்சஸ்க்கு அந்த பிரின்ஸ் ஒரு பேட் பிரின்ஸ்னு தெரிஞ்சது. அவர் நிறைய தப்பான காரியங்கள் செஞ்சாரு. இந்த விஷயம் பிரின்சஸ்க்கு தெரிஞ்சதும் அவங்க பிரின்ஸோட மாளிகையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆனா போகும்போது அவங்க பிரின்ஸோட ஒரு அழகான டாலை கூடவே கொண்டு போனாங்க. ஏன்னா அந்த பிரின்சஸ் அந்த டால் மேல உயிரியை வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிரின்சஸ்க்கு ஒரு கிங் கிடைச்சாரு. அந்த கிங்கும் ரொம்ப நல்ல மனுஷன்தான். அவரும் அவளோட டால் மேல ரொம்பவே அன்பு வச்சிருந்தாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த பிரின்சஸோட லைஃப்ல திரும்பவும் வந்துட்டாரு. அப்புறம் அவர் பிரின்சஸ் கிட்ட என்ன சொன்னார்னா, நீ என்னோட லைஃப்க்கு திரும்ப வந்துருன்னு சொன்னாரு. ஆனா பிரின்சஸ் அதை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரின்ஸை பிடிக்கவே இல்லை. அந்த கிங்குக்கும் பிரின்ஸை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆனா அந்த பிரின்சஸ் கிட்ட இருக்கிற டால் அந்த பிரின்ஸோட டால்னு அவருக்கு தெரியவே தெரியாது. இப்ப பிரின்சஸ்க்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. கிங் கிட்ட அந்த டால் பிரின்ஸோடதுன்னு சொல்லணுமா இல்ல சொல்லக்கூடாதா? இதான் அந்த கன்ஃபியூஷன். மம்மி, நான் யோசிச்சு சொல்றேன். ஓகே, நீங்க டென்ஷன் ஆக கூடாது, சரியா? ஏன்னா அபிஷேக் நட்சத்திரா மேல அவரோட உயிரையே வச்சிருக்காரு. நட்சத்திரா எனக்கும் ரிஷிக்கும் பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையே. என்ன பண்றது? இதை நான் அபிஷேக் கிட்ட சொல்லலாமா? அப்படி சொன்னா என்ன நடக்கும்?